கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கின்ற பொழுது, அங்கே எசப்பா அழகான ஒரு உவமையை சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒருத்தருக்கு 100 ஆடுகள் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அதில் 100 ஆடுகளில் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை அவங்க தேடாமல் இருப்பாங்களா? தன்கிட்ட இருக்கிற 99 ஆடுகளை குறித்து அல்ல, காணாமற் போன தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து அந்த ஆட்டிடையின் ரொம்ப வருத்தத்தோடு தேடி கண்டுபிடித்து எல்லார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவான், தொலைந்து போன ஒன்று கிடைத்து விட்டது என்று. அதே போலதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்களை குறித்து நான் கவலைப்படுறது இல்லை, தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து, ஒரு பாவியை குறித்து நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோம். கேட்கிறேன் அன்பு ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை நாம் தொலைந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். ஒருவேளை பாவ சேற்றுக்குள்ள விழுந்து தொலைந்து போயிருக்கலாம். இல்லைன்னா கூட இருந்தவங்களால நம்ம மறக்கப்பட்டு தொலைந்து போன ஒரு அனுபவத்தில் எங்கேயோ தூரம் போயிருக்கலாம். பொதுவாக ஜனங்கள் பாவத்தினால மட்டும் தொலைந்து போகிறது கிடையாது. சில நேரங்களில் நம்ம அதிகமாக சில பேரை நம்புவோம், அதிகமாக சில பேருக்கு உதவி செய்வோம். இவர்கள் தான் நமக்கு எல்லாம் என்று அவர்களை ரொம்ப ஆழமாக நேசித்து அவர்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் கொடுத்து கை தூக்கி விட்டு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து எல்லாவற்றிலும் அதிகமான நேசத்தை கொடுத்து அவங்க கூட ஒரு தூணை போல செயல்பட்டிருப்போம். ஆனால் திடீரென்று அவர்கள் செய்கின்ற துரோகத்தினாலும் ஏமாற்றத்தினாலும் பலவிதமான துன்புறுத்தல்களினாலும் நம்ம உடஞ்சு போய் இது என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லை, நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி தேவனை கூட வெறுத்து எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி தொலைந்து போனவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த உலகத்தில் இல்லை மாயான காரியங்களை பார்த்து, இச்சையான காரியங்களை பார்த்து, அழிந்து போகின்ற காரியங்களை பார்த்து இது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அதன் பின்னாடி போய் தேவனை விட்டு தொலைந்து போனவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஆனால் என்ன ரொம்ப யாருமே கவனிக்கலையே, என்ன அதிகமாக யாரும் நேசிக்கலையே, என்னை யாருமே பாராட்டலையே, என்கிட்ட இருக்கிற திறமையை யாருமே வெளிப்படுத்தலையே, என்னை ஒதுக்குறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை உதாசனப்படுத்துகிறாங்க, என்னை அற்பமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் தொலைந்து போன அனுபவத்தில் இருக்கிறவங்களும் அநேகர் உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் தொலைந்து போனீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஒருவேளை மனிதர்களினால காயப்படுத்தப்பட்டு தொலைந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். இல்லை இந்த உலகத்தின் மாயையான பாவ சேற்றுக்குள்ள இந்த இச்சைக்குரிய காரியங்கள்ல நீங்க இன்னைக்கு கண்மூடித்தனமா போய் விழுந்து தொலைந்து போயிருக்கலாம். இல்லையே உங்களை மற்றவர்கள் நிராகரித்ததினாலும் உங்களை யாருமே மேன்மைப்படுத்தவில்லை, நேசிக்கவில்லை என்பதற்காக தொலைந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடுகின்றார். அவர் மந்தைக்குள்ள இருக்கின்ற தன்னுடைய நீதிமான்களை குறித்து அவர் இன்றைக்கு சந்தோஷப்படல, அதை குறித்து அவர் இன்றைக்கு பிரயாசப்படல. தூரமா இருக்கிற உங்களை குறித்து அவர் இன்றைக்கு வாரத்தோடு நிற்கின்றார். அன்பு ஜனமே, எந்த நிலையில நீங்க இன்றைக்கு தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும், அவர் மந்தையை விட்டு நீங்க இன்றைக்கு தூரம் போயிருந்தாலும் மறுபடியும் கடந்து வாருங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கின்றார், அவர் உங்களை அழைக்கின்றார், அவருடைய மந்தைக்குள் அவர் உங்களை நடத்துவதற்கு போதுமானவர். உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய அன்பு நிரந்தரமானது அல்ல. அதை நம்பி தேவனை விட்டு தொலைஞ்சு போயிடாதீங்க. ஏன், நம்முடைய அம்மா அப்பா, நம்ம பெற்ற பிள்ளைங்க, நம்முடைய கணவன் மனைவி, நண்பர்கள், நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒரு அளவுக்கு மேலே நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றிலும் நம்மை தாங்கி பிடிப்பார்களான்னு கேட்டால் நிச்சயம் என்று 100% சொல்லிவிட முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில உறவுகள் இன்றைக்கு கசந்து பலவிதத்திலே ஒரு மாறாவை போல அவங்களுக்கு இன்றைக்கு பல துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு எண்ணம் வேண்டாம். கர்த்தர் கசந்து போன மாறாவான உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்ற அவரால் முடியும் அல்லவா? அவருடைய மந்தைக்குள்ள வாருங்க.
ஒருவேளை இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதேன்னு சொல்லிட்டு தேவனுடைய அன்பை விட்டு தொலைந்து போயிருக்கலாம். இல்லை, அது அற்பமானவை. அது ஒரு காணல் நீர். அது காலையில பூத்து உதிர்ந்து போகின்ற சாதாரண ஒரு மலர். அதற்காக தேவனை விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா நம்முடைய எதிர்காலம் நிச்சயம் இல்லாததாக போய்விடும். ஒருவேளை உங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் செய்ததுனால, ஐயோ நான் ரொம்ப நம்பினேன், எனக்கு உயிரான நண்பன், எனக்கான முக்கியமானவங்க என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க, என்னை தவறா பேசிட்டாங்க, எனக்குரியதை பறித்து கொண்டார்கள்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டான்னு ஒருவேளை நீங்க தொலைஞ்சு போன அனுபவத்துல போய் தூரம் இருக்கலாம். இல்லை, மனிதர்கள் ஏமாற்றினாலும் கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்கிறார் அல்லவா? அவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப, உங்களை அலங்கரிக்க போதுமானவர். அந்த அப்பா கிட்ட உங்களுடைய வேதனையை சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுத்து கடந்து வாருங்க. அவர் மறுபடியும் உங்களை துளிர் விட்டு எழும்ப செய்வார். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம். உலகத்தை நம்பி போய் ஏமாந்த காரியங்கள், மனுஷன் நிராகரிக்கப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட நிலைமைகள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களால் வந்த வேதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாமே ஒரு அனுபவங்கள். மறுபடியும் இதற்குள் விழாமல் அநேகரை இப்பேற்பட்ட பாதையில இருக்கிறவங்களை தேவனுக்குள்ள நிலைநிறுத்த நீங்கள் ஒரு கருவிகள். ஆகையினால் தூரம் போயிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மந்தைக்குள்ள கடந்து வாருங்க. அவர் உங்களை மறக்காமல் தேடிக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக அவர் வருந்தி கொண்டிருக்கின்றார். ஏசப்பா கிட்ட வாங்க, நிச்சயமாக உங்களை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகளை குறித்து அல்லப்பா, உங்க மந்தையை விட்டு தூரம் போய் இன்றைக்கு உண்மை மறந்து அப்பா பலவிதமான வேதனைகளினால், துரோகங்களினால், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினால், நிராகரிப்பினால் தூரம் போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்க தேடி கொண்டிருக்கிறீங்க. அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக, அவங்க இருதயத்திலே உணர்த்துவீராக. அப்போ உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுத்து மறுபடியும் ஆதி அன்பிற்குள்ளே கடந்து வந்து அப்பா உண்மை அதிகமாய் நேசிக்க, உமக்கு முதலிடம் கொடுக்க, தேவனை தவிர நம்பத்தக்கவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதைகளை பின்பற்றி உங்க கரத்தை பிடித்து நீர்தான் இந்த பூமியில எல்லாவற்றிலும் மேலானவர் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அப்பா உண்மை நம்பி வாழுகிற ஒரு பலனை கொடுங்க. அப்பா இனி தொலைந்து போகக்கூடாது அப்பா, இனி தூரம் போகக்கூடாது அப்பா, இனி மனிதர்களினால பிள்ளைகள் உண்மை விட்டு பிரியக்கூடாது. யார் பிரிந்தாலும், யார் என்ன செய்தாலும், எது எனக்கு இல்லாவிட்டாலும் என் அப்பா எனக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய கரத்தினால் பிள்ளைகள் ஆண்டவரை மறுபடியும் துளிர் விட்டு எழும்ப கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக நிறுத்தப்பட கிருபை தாரும். உம்முடைய கரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீரே நிலை நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.